Hi and welcome back to my YouTube channel. இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ. அதாவது வந்துட்டு நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ அழுது நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு வந்துட்டு எதனால் அழுது அப்படின்னா அவளுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் அவுட் அந்த மாதிரி தான் வந்து அவளுடைய சீக்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவள் என்ன பண்ணிட்டா, நிறைய வந்துட்டு அவள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே அவள் 2 சீக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக வந்துட்டு ஆக்னியெல்லாம் வந்து ரொம்ப ரெட்னஸ் ஆகிடுச்சு. அவள் வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தா, இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருந்தா. இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி ஆணுச்சு, நார்மல் பிம்பிள் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் நான் மேக்கப் போட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப்போடைய அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ. மேக்கப் வந்துட்டு இப்போ முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லைக் ஒரு பவுடர் போடுறது, கண்மை போடுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போவாச்சும் தான் வந்துட்டு மேக்கப் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம பெண்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஸ்கூல் கோவர்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் கோயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஒர்க் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து மேக்கப் போடுற மாதிரியான சிச்சுவேஷனும் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து மேக்கப் போடுறோம் இல்லையா. ஸோ இப்படி வந்து டெய்லி மேக்கப் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இதை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இதை ப்ரிவெண்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் வந்துட்டு சேஃப்டியான ஒரு ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முதல்ல பார்க்கணும். இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இவ்வளோ நல்லா ரிசல்ட் கிடைக்குமாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல். ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு டெய்லியுமே வந்து புது ப்ராடக்ட், எனக்கு தெரிஞ்ச மேக்கப் ப்ராடக்ட் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மக்கள் வந்து அதை வாங்கி அதை அவேர்னஸாக வந்து வாங்கி யூஸ் பண்ணால் வந்து பரவாயில்ல. அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. அவங்க அதில் என்ன கண்டென்ட் போடுறாங்க, அந்த பின்னாடி வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஹவு டு யூஸ்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது வாசிக்கிறதே கிடையாது. நிறைய ப்ராடக்ட்லேயே அவங்க வாசிக்கிறது கிடையாது. மேக்கப்பில் சுத்தமாக வந்து அதை வந்து கன்சர்ன் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் வந்து அந்த ப்ராடக்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காமெடிஜெனிக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. செகண்டாக வந்து மேக்கப் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, மேக்கப் பண்ணிட்டு அதே மேக்கப்பை வந்து நைட்டு வரைக்கும் வச்சு நைட்டு அப்படியே வந்து தூங்குறது, அந்த மாதிரியான பழக்கங்களை வந்து வச்சுக்காதீங்க. நைட்டு வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் என்ன வேலை பார்த்துருந்தாலுமே நீங்கள் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேக்கப்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கிளியர் ஃபேஸோட நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போய் தூங்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம். நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு அதை அவேர்னஸ் இல்லாமல் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் தூங்குனீங்க அப்படின்னா அது மூலியமா நமக்கு வந்துட்டு நிறைய வந்து அஃபெக்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்கின் பிரேக் ஆகும். அதாவது என்னங்க ஸ்கின் பிரேக்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து தொடர்ச்சியா உங்க ஸ்கின்னை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. மேக்கப் வந்து டெய்லியும் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கிற பட்சத்துல உங்க ஸ்கின் வந்து பிரீத்தே ஆகாது. நீங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டஃப் போட்டுட்டே இருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து 2 இட்லி தான் சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 இட்லி தான் அதுக்கு வந்து கொடுக்க முடியும், அதோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து இன்னும் 2 இட்லியோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி கொடுத்தாலே அந்த குழந்தையால சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் இவ்வளோதான் லிமிட்டேஷன் இருக்குது. நம்ம வந்துட்டு அதிகமாக நம்ம யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னால் வந்து அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால ஈஸியாக வந்து ஸ்கின் பிரேக்ஸ் வந்து ஏற்படும். வந்துட்டு சன் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ வெளியே போறீங்க, மேக்கப் போடுறீங்க அப்படிங்கிற பர்சனாக இருக்கீங்க, இல்லை லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சன்ஸ்கிரீன் வந்துட்டு மஸ்ட். நீங்கள் எந்த ப்ராடக்ட் போட்டாலுமே, எந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு அலர்ஜி இரிட்டேஷனாக இருக்கா, அலர்ஜிட்டிக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
பயங்கரமா வந்துட்டு சைடு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. சின்ன பிம்பிள்ஸ் வந்தாலும் எதனால வருது, நீங்க யூஸ் பண்ற பிரஷஸ்னால வருதா, இல்ல நீங்க ஸ்பாஞ்ச் வந்து சரியா கிளியர் பண்ணலையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சா, இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்டா சில பேர்லாம் வந்து லிப்ஸ்டிக்கா இருக்கலாம், ஃபவுண்டேஷனை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க, அந்த ப்ராடக்ட் என்னால விடுறதுக்கே எனக்கு மனசு வரல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் வந்து வைக்கக்கூடாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன்னா இவ்வளோ வருஷத்துக்குள்ளதான் இருக்கணும், லிப்ஸ்டிக்னா இவ்வளோ மாதம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணவே தவிர்த்து மற்றபடி வந்துட்டு அந்த மேக்கப் ப்ராடக்ட் வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுற விஷயம்லாம் வந்து வச்சுக்கவே கூடாது. மேக்கப் ப்ராடக்ட்ல நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நம்மள அப்படிங்கறத வந்துட்டு இந்த வீடியோல பார்த்துருப்போம். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle Bell Annie.